மேலே வந்து கட்டணம் உட்காருங்கய்யா. அந்த உட்காரு மேலே வாங்க. அக்கா மணி மணி இந்த கட்சி மட்டும் வந்து எடுத்து வா பின்னாடி தலை வெட்டுறதுக்கு. அங்கே இருக்கும் பாரு நீட்டாக ஒன்று இருக்கும் பாரு. அதான் ஊரு பார்த்தாரு அத்தனை சாமி. பார்க்கலாம்யா. ஜாமீன் இதெல்லாம் குழம்பு பீஸுண்ணா. அதுதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஏன்னா வந்து முத்தல் தயார் இருக்குது. லைட்டாக முத்தி போயிருக்கு. இது முட்டை இருக்குண்ணா. சேனை இருந்தால் கரெக்டாக தான் ஒரு கிலோ சைஸில் இருந்துருக்கும். சேனை நம்ம இல்லை மஞ்சத்தில் இருந்துச்சு இதில் இல்லை. இது வந்து லாப்பாறையா? லாப்பாறை சூப்பராக இருக்கும். மீன்லாம் எந்த குறையில டேஸ்ட்டாக இருக்கும். புது மீன் வேறு, பூண்டி மீன் சுவை அதிகம். உங்களுக்கு ஒரு பாக்ஸ் 400 ரூபாய் கொடுவோம். சரியா ஃபிங்கரு அதில் காரில் இருக்குண்ணா கட்டி வச்சிருக்க மாதிரி. இதுதான் முள்ளோட இருக்கும். இது வேற கவரில் வாங்கிக்கிறியா பாரு. ஆ சரி. இதில் வந்து முள்ளே இருக்காது. ஃபிங்கர் போதில்லையா? ஃபிங்கர் போதில்ல. இதில் முள்ளு தான் நிறைய வரும். இதில் வெளியே வரும். ஃபிங்கர்ன்றது கொஞ்சமாக எடுத்தாலே போதும். ஏன்னா நிறைய முள்ளு தொல்லாடுறது வேஸ்டேஜ் போகுதுல்ல. அதனால் இது போதும். மீனாக முள்ளோட வெட்டி சாப்பிட்டா அது சுவை அதிகம்ல. இது சாப்பிட்டாக்கா அப்படியே ஒரு மீனை சாப்பிட்ட ஃபீலே வராது. அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீஸ் அது. அது அவங்களுக்கு. ஓ தரமாப்பா.
இன்னும் போடணும்னா சொல்லுங்கள், அப்போ நான் போடுறேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் நான் செய்ய போகிறேன். இது அப்படியே ஸ்லேஸ் போடுவோம், 2 போட்டு போடுவான். அப்படியே போட்டுருங்க. ஓகே. நாங்கள் முடிச்சா சரி சரி, நான் கூட்டினு வருவோம். அதுதான் ரொம்ப ஆளை பெரிய வேலை செய்வோம். இது வேலை குறுக்கு செல்ல காட்டாது. இது வந்து இப்படி ஃபிங்கர் போடவா? ஃபிங்கர் போடலாமா? நம்ம எத்தனை நிமிஷம் ஆச்சு? பெரிய பார் தானே. பாரு இது என்ன ஒரு 15 இருக்குமா? இந்த தலைவர் வாங்கிடுங்க. உடம்பா கொட்டுதியா? இங்கே இது சொல்கிறல்ல. யாருக்கா எங்கே சொல்கிறது தெரியல. இந்த ஓடுலாம் போடுவாயா? இந்த ஓடுலாம் போடுவா? போடலாம், நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடுறது போட்டு. ஆமாம், நல்லா இருக்கும். தலைவாழ் குழம்பு டேஸ்ட்டு வேறு இதில் வராது. ஆமாம், அது இந்த மீன் தரலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுப்பா, வெரி குட்பா.